ஸோ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் Gear S3 Frontier வாட்சை பற்றி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து சாம்சங் கியர் வாட்சோட பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஒரு ரவுண்டட், அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸோட வந்து பேக்கிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குன்னே சொல்லலாம். கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸோட பேக்கிங்கை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாட்ச் யூஸ்வலாக இருக்கிறது தான். ஸோ இது கூட என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஒயர்லெஸ் சார்ஜர். இந்த சார்ஜர் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்பவே சின்னது தான். ஸோ யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜரில் இது கூட இருக்கிற நம்ம சார்ஜிங் போர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ண பேக் சைடில் நம்மளுக்கு போர்ட் கொடுக்குறாங்க. அந்த போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் சின்னதாக நம்ம யூஸ்வல் சார்ஜர் போடுற மாதிரி தான். இந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன போனால் ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இதான் வந்து நம்ம யூஸ்வல் சார்ஜர் போர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சார்ஜிங் சர்ஃபேஸ் பற்றி கேட்டிங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல்னு சொல்லலாம். ஷாக் ப்ரூஃப், அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஷாக் ப்ரூஃப், அதனால் வந்து நம்ம கை வச்சாலும் பாதிப்பு கிடையாது. ஆனால் இந்த வாட்ச் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்ட போனாவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒட்டிக்குது. ஏன்னா இது மேக்னெட்டிக் சர்ஃபேஸும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன இதை கனெக்ட் பண்ணுற ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக கொடுக்குறது தான் இது. நார்மல் ஃபோன் சார்ஜர் தான், ஒன்றும் வேறு சார்ஜர் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மல் சார்ஜர் தான். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயர்லெஸ் பேடை வந்து நீங்கள் டிஸ்பிளேயோ இல்லை எங்கேனா வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வாட்ச் கனெக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா லேஸ் கொடுக்குறாங்க, அந்த வாட்ச்க்கான லேஸு. இதுவும் அதே ரப்பர் மெட்டீரியல் தான். ஸோ வேறு அடுத்தது ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஒரு சார்ஜர், நம்ம வாட்ச், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் லேஸ், அப்புறமா நம்மளுடைய ஒயர்லெஸ் சார்ஜர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து ரொம்பவே சாஃப்ட்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெதர் வந்து ரொம்பவே சாஃப்ட்டுங்க. நம்ம கையில் கட்டும்போது வந்து சில வாட்ச்லாம் வந்து நம்ம கையில் வந்து ஸ்வெட் ஆகும். ஆனால் இந்த வாட்ச் வந்து நான் ரொம்ப நேரமாக கட்டிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஈச்சிங் சென்சேஷன் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த வாட்ச் கட்டுறோம். ரொம்பவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ரொம்பவும் வெயிட்லாம் கிடையாது இந்த வாட்ச்சு, ரொம்பவே லைட் வெயிட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ இந்த வாட்சோட சைடில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த பட்டன் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன், இது வந்து மெனு பட்டன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ச் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது இது வந்து டச் ஸ்க்ரீனு, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் கால்ஸ், ரிமைண்டர், டேட்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனோட ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபோனுக்கு வர மெசேஜஸ், கால்ஸ் எல்லாமே இதில் அட்டெண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் டச்சாகவும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரோல் பாரை நீங்கள் டேர்ன் பண்ணும் போதும் உங்களுக்கு ஸ்க்ரீன் மாறுது, பேஜஸ் மாறுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ என் ஃபோனில் இருக்கிற மெசேஜஸ் தான் இதெல்லாம். இப்போ என் ஃபோனில் இப்போ லாஸ்ட் அப்டேட்டாக வந்த மெசேஜஸ் எல்லாமே எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது யூடியூப்பில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ், நம்மளுக்கு எல்லாமே எக்ஸல்ஸ், ஷாப்பிங், அமேசான் கூடவே எல்லாமே. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர். அதாவது நார்மலாக இப்போ ஃபிட்னஸ் பேண்டில் இருக்கிற மாதிரி இதுக்கும் ஹார்ட் பீட் ரேட் சென்சார் இருக்குது, ப்ளஸ் ஸ்டெப்ஸ் கணக்கு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கால் நம்மளுக்கு அட்டன் ஆகும். நம்ம ஃபோனில் வர கால் வந்து இப்படி தான் நம்ம வாட்சில் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வாட்ச் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்துன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மெனு பட்டன் நம்ம டச் பண்ணி பார்ப்போம். இந்த மெனு பட்டன் பார்த்திங்கன்னா டவுனில் இருக்குது. இந்த டவுனில் இருக்கிற பட்டன் வந்து தான் மெனு பட்டன். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன், ஸ்டாண்டர்ட் இ, நம்ம ஃபோட்டோஸ் கேலரி, ட்ரிகர்ஸ், மான்ஸ்டர் வேம்பயர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். இப்போ இதெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து அப்படியே இது எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் செட்டிங்ஸ் ப்ளஸ் நம்ம ஃபோன் செட்டிங்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். ப்ளஸ் கேலரின்னு உங்களுக்கு யூஸ்வலாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கடைசியாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை வந்து நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறது, அதாவது நம்ம எல்லா ஃபோனுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது எப்படி வந்து இந்த வாட்சும் நம்ம ஃபோனும் சிங்க் ஆகி கனெக்ட் ஆகுது, ப்ளஸ் இது எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி. ஸோ இதில் டிஃபால்ட்டாகவே சாம்சங் கேலக்ஸி வியரபிள்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், iOSக்கு வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்சோட டீட்டெயில்ஸ்லேருந்து அதோட பேட்ரி பர்சன்டேஜ், ப்ளஸ் இது வந்து வாட்சில் வைக்கிற தீம்ஸ், வெரைட்டி தீம்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இந்த தீம்ஸை செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ், எல்லா மெசேஜஸ், டைம் செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வாட்சில் இருக்கிற எல்லாம் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப் செக்ஷன். ஆப்ஸ் நம்ம எத்தனை ஆப்ஸ் நம்ம வாட்சில் டிஸ்ப்ளே ஆகணும் எல்லாமே நம்மளுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வச்சு தான் நம்ம வாட்சை மாடிஃபை பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்சங் வியரபிள் வாட்ச் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுற பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க.